Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம slip stitch and double crochet பார்க்க போறோங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டிச்சும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பேட்டர்ன்ஸில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ரெண்டு ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிகினர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் யான் எடுத்திருக்கேன். பேசிக் அக்ரிலிக் யான் அண்ட் 4.5 mm ஹோக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ப்ரீவியஸ் வீடியோலேயே ஸ்லிப் நாட் போடுறது சொல்லியிருந்தேன். மறுபடியும் பாருங்கள். இப்படி கொஞ்சம் விட்டுடலாம். விட்டுட்டு இந்த ரெண்டு விரலில் இப்படி சுற்றி இப்படி க்ராஸாக இப்படி கொண்டு போய் இந்த ஃபிங்கர்லேருந்து இந்த ரிங் அது கழட்டிடலாம். ஒரு சர்க்கிள் மாதிரி வந்தது. ஸோ இந்த ரன்னிங் யானை பேக்கில் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே இருந்து அந்த பேக்கில் இருக்கிற யானை இழுக்கணும். அவ்வளோதாங்க ஸ்லிப் நாட்டு. இப்போ இந்த லூப்பில் இந்த ஹுக்கு மாட்டி இப்படி கிராப் பண்ணி இப்படி இழுத்து விட்டுடலாம். ரன்னிங் யான் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம செயின்ஸ் போடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஒரு 10 செயின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் பேசிக் செயின்ஸ், ஃபவுண்டேஷன் செயின்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபவுண்டேஷன் செயின்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பாருங்க, ஸ்லிப் ஸ்டிச்ன்றது இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணுறோம் ஹுக்கை, போய் யானை கிராப் பண்ணி அது வழியாகவே வந்தது. 2 லூப் இருக்கா ஹுக்கில். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை கொண்டு வந்து இந்த செகண்ட் லூப்பில் விடுறது தான் ஸ்லிப் ஸ்டிச். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச்சுங்க. மறுபடியும் பாருங்க, இன்சர்ட் பண்ணுறோம் ஹுக்கை. இன்சர்ட் பண்ணி இந்த ஹுக்கு இப்படி கீழே போய் யானை கிராப் பண்ணி இழுத்துட்டு அதே வழியாகவே வந்த 2 லூப் கிடச்சிச்சா ஹுக்கில். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை கொண்டு வந்து செகண்ட் லூப்பில் கிராப் பண்ணி இந்த செகண்ட் லூப்பில் விடணும். அதுதான் ஸ்லிப் ஸ்டிச்சுங்க. மறுபடியும் பாருங்கள், இன்சர்ட் த ஹுக், கிராப் த யான், இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை கொண்டு வந்து செகண்ட் லூப்பில் விடணுங்க. திஸ் இஸ் ஸ்லிப் ஸ்டிச். எதுவுமே கிராப் மட்டும் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை கொண்டு வந்து செகண்ட் லூப்ல இன்சர்ட் பண்றது தான் ஸ்லிப் ஸ்டிச்சுங்க. இதை கொண்டு வந்து இந்த செகண்ட்ல விடணும். திஸ் இஸ் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை கொண்டு வந்து செகண்ட் லூப்ல லாக் பண்ணுறோம். இந்த லாஸ்ட் செயின் பாருங்க, யானை கிராப் பண்ணி 2 லூப் இருந்ததா ஹுக்கில். இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை கொண்டு வந்து இந்த செகண்ட்ல கொண்டு வந்து விடணும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச்சுங்க. ஓகே, இப்போ இதை நீங்கள் பழகிட்டு வாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி. இன்னைக்கு நம்ம டபுள் குரோஷே பார்க்க போகிறோங்க. ஸோ அந்த டபுள் குரோஷே காமனாக பேட்டர்னில் ஃப்ரீக்வெண்ட்டாக வருங்க. ஸோ அந்த ஸ்டிச்சை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ செயின் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ நான் 15 செயின்ஸ் போட்டிருக்கேங்க. ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன் செயின்ஸ். ஓகே, நம்ம சிங்கிள் குரோஷேக்கு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணோம். இந்த ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி செகண்ட் செயினில் ஒர்க் பண்ணோம். அப்புறம் ஹாஃப் டபுள் குரோஷேக்கு 1 2 2 செயினை ஸ்கிப் பண்ணி தேர்டுக்குள்ள ஒர்க் பண்ணோம். இப்போ இது டபுள் குரோஷே. ஸோ 1 2 3 செயினை ஸ்கிப் பண்ணணும். 1 2 3 ஸ்கிப் பண்ணி 4th செயினில் தான் நம்ம ஹுக்கை விட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்க, இப்போ அதுக்கு yarn over, insert the hook and grab the yarn. 3 loops கிடைச்சிச்சா ஹுக்கில். ஸோ இப்போ அகைன் இந்த ஹுக் இப்படி கீழே போய் யானை கிராப் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் 2 லூப்பை க்ளோஸ் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் 2 லூப் and again next yarn over, grab the yarn and insert next 2 loops. ஓகே, மறுபடியும் பாருங்க, இந்த இப்படி ஹுக் இப்படி கீழே போய் yarn ஓவர்னா இந்த ஹுக்கு மேலே யான் வருது தான் yarn over. ஓகே, insert the hook, next செயினில் இன்சர்ட் பண்ணுறோம். அகெயின் இந்த ஹுக்கு இப்படி யானுக்கு கீழே போய் கிராப் பண்ணி அது வழியாகவே வரணும். எந்த செயினில் நம்ம விட்டோமோ அது வழியாகவே வந்தோம்னா get 3 loops on the hook இல்லையா. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 லூப்பை தான் நம்ம லாக் பண்ணணும். அகெயின்
grab the yarn over, grab the yarn and insert first 2 loop, and again yarn over, grab the yarn and insert next 2 loops. So இதுதான் double crochet. Okay, மறுபடியும் பாருங்க. Yarn over, insert the hook and grab the yarn. 3 loop hookல இருக்கா? இப்போ again yarn over, grab the yarn, first 2 loop lock பண்றோம், and again yarn over, grab the yarn and next 2 loops. So இது double crochet. மறுபடியும் இன்னொரு தடவை பாருங்க. Yarn over, insert the hook, grab the yarn, yarn over, grab the yarn, first 2 loop, and again yarn over, grab the yarn, next 2 loop. So இதுதான் double crochetங்க. So நீங்க போட்டுட்டு வாங்க, இந்த end of the chainல வந்து மீட் பண்றேன். இப்போ பாருங்க, லாஸ்ட் செயின் காமிக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஃபர்ஸ்ட் போட்ட செயின் இது. ஸோ இது பிகினர்ஸ் காமனாக இதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ இதை ரொம்ப கவனமாக இருங்க. இந்த செயினையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக வரும். இல்லாட்டா உங்களுக்கு மெஷர்மெண்ட் தப்பாக போயிடுச்சுன்னா ஒர்க்கே தப்பாகிடும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப கவனமாக இதையும் ஃபினிஷ் பண்ணணும். பாருங்க, இந்த லாஸ்ட் செயினில் 3 லூப் வந்தது. ஃபர்ஸ்ட் 2 லூப் க்ளோஸ் பண்ணுறோம், அண்ட் அகெயின் கிராப் தி yarn, நெக்ஸ்ட் 2 லூப். அவ்வளோதான். இதுதான் டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ ஒரு ரோ முடிச்சதும் நம்ம சிங்கிள் க்ரோஷேக்கு ஒரு செயின் போட்டுட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணுவோம். அதே போல ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு 2 செயின் போட்டுட்டு திருப்புவோம் ஒர்க்கு. இப்போ இது டபுள் க்ரோஷே. ஸோ 3 செயின் போடணுங்க. 1 2 and 3. ஓகேவா? ஸோ 3 செயின் போட்டு தான் ஒர்க்கை திருப்பணும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த 3 செயின் வந்துட்டு 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா? இது இந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இந்த 3 செயின் போட்டது, இந்த 3 செயின் வந்துட்டு டபுள் க்ரோஷேவா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அண்ட் yarn over, செகண்ட் செயின்ல தான் நம்ம ஹுக்கை விட்டு ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3 லூப்ஸ் வந்தது. அகெயின் ஃபர்ஸ்ட் 2 லூப்பை க்ளோஸ் பண்ணுறோம். அகெயின் yarn over, நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் yarn over, insert the hook and grab the yarn. 3 loops வந்தது. So yarn over, first 2 loop close பண்றோம், next yarn over and next 2 loops. Okay, மறுபடியும் பாருங்க, yarn over, next chainல insert பண்றோம், grab பண்ணி அது வழியாவே வரோம். நமக்கு 3 loop hookல இருக்கு. yarn over, grab the yarn and insert first 2 loop. இப்போ இன்னும் 2 பாக்கி இருக்கு இல்லையா? ஸோ அகெயின் yarn over, grab the yarn and insert next 2 loops. ஸோ இதுதான் டபுள் க்ரோஷேங்க. ஸோ இன்னொரு தடவை பாருங்க, yarn over, insert the hook and grab the yarn. அது வழியாவே வரணும். எதில் இன்சர்ட் பண்ணுமோ அது வழியாவே வரணும். 3 லூப் ஹுக்கில் இருக்கு. இப்போ கீழே போய் இந்த ஹுக்கு வந்துட்டு யானுக்கு கீழே போய் yarn over. yarn overன்றது இந்த ஹுக்கு மேலே இந்த யான் வரது, அதுதான் yarn over அப்படிங்கிறோம். ஸோ கிராப்னா இழுத்துட்டு வருது. ஸோ grab the yarn and insert first 2 loop. இப்போ திரும்பவும் 2 லூப் இருக்கு. அகெயின் yarn over, grab the yarn and insert next 2 loops. ஓகே, இதுதான் டபுள் க்ரோஷே. ஸோ நீங்கள் போட்டுட்டு வாங்க. இன்னொரு ஒரு டிப்பு சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா? இதுதான் ஒரு செயின், இது 2 செயின், இது 3 செயினுங்க. 1 and 2 3. இதுதான் ஒரு டபுள் க்ரோஷே கணக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 1 2 3. இந்த தேர்ட் செயின்ல இங்கே ஒரு மார்க்கர் போட்டுக்கோங்க. அப்பதான் நீங்க அந்த ரோக்கு வரும்போது இதை மிஸ் பண்ணாம நீங்க ஒர்க் பண்றதுக்காக. ஸோ 1 2 3 இந்த தேர்ட் செயின்ல இப்படி ஒரு மார்க்கர் போட்டுக்கோங்க. மார்க்கர்ன்றது இப்போ இந்த ஸ்டிச் மார்க்கர் என்கிட்ட இருக்கிறதால இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லாட்டா ஒரு ஆர்டினரி ஹேர் பின்னோ என்னவோ எதுவோ உங்கள் அடையாளத்துக்காக தான் நான் சொல்கிறேன். 1 2 3 இதை எப்படி போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட ஸ்டிச் மார்க்கர் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு
காமிச்சேன். ஸோ உங்கள் அடையாளத்துக்கு என்ன வேணால் போட்டுக்கலாங்க. ஸோ தட் டசன்ட் மேட்டர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு லேட்டராக நான் சொல்கிறேன் என்னென்ன மெட்டீரியல் வேணும்ன்ற ப்ராஜெக்டும் போது கண்டிப்பாக இந்த எல்லாமே நான் உங்களுக்கு என்னென்ன வாங்கணுன்றது சொல்கிறேன். ஸோ 1 2 3 ஓகே. அந்த தேர்ட் செயினில் போய் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதை போட்டுகிட்டே வரும்போதோ இந்த இடத்துல வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன், நீங்கள் போட்டு வாங்க. இப்போ பாருங்கள், இந்த கடைசி செயினுக்கு வந்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டிச் மார்க்கரை கழட்டிடலாம். இதுதான் தேர்ட் செயின் 1 2 3. இப்போ இதில் தான் ஹுக்கை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் த ஹுக். கிராப் த yarn. 3 லூப் கிடச்சிச்சா? ஃபர்ஸ்ட் 2 லூப்பை லாக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிராப் பண்ணி நெக்ஸ்ட் 2 லூப்பை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் டபுள் க்ரோஷேங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல, நல்லா எவ்வளோ ப்ராடாக இருக்குது பார்த்தீங்களா இருக்குது. இப்போது இதை வந்துட்டு நெக்ஸ்ட் இப்போ அதே போல் இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கரை போட்டுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரோ முடித்த உடனே இந்த இடத்துல கவனமாக போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் போவீங்க. அதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன் இதை. ஸோ 1 2 3 இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 3 செயின் போடணும். ஞாபகமாக 3 செயின் போடுங்க. 1 2 3. ஸோ இந்த 3 செயின் வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு. ஸோ அதால் இந்த ஃபஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செகண்டில் தான் நம்ம ஒர்க் போடணும். இந்த 3 செயினை வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு. ஸோ ஃபஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்டில் தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, போட்டுருவாங்க. yarn over, insert the hook, grab the yarn over, insert first 2 loop and again yarn over next 2 loops. ஓகே, இப்படி போட்டுட்டு வாங்க. நெக்ஸ்ட் இங்கே மீட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இந்த லாஸ்ட் செயினுக்கு வந்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டிச் மார்க்கரை கழட்டிட்டு ஸோ 1 2 3 இந்த இடத்துல தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். insert the hook, grab the yarn, first 2 loop and again yarn over next 2 loop. ஓகே, நீங்கள் இப்படி போட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல எப்பவுமே ஒன்று நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அப்போ தான் இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் போட்டு கரெக்டாக வரும். ஓகே, நான் ஒரு 5 rows போட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாருங்க, 5 row போட்டுட்டு கடைசி செயினுக்கு வந்திருக்கிறேன். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கு இல்லையா செயின், ஆனால் இங்கே ஒரு செயின் இருக்குங்க. சரியா? ஸோ அதை பாருங்கள் கவனமாக. இப்போ அந்த தேர்ட் செயினுக்குள்ளே இங்கே விட்டு கிராப் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப் அண்ட் அகைன் நெக்ஸ்ட் 2 லூப். ஓகே, ஸோ இதுதான் டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ இதை நம்ம இங்கே ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்படி இங்கே ஒரு செயின் போட்டுட்டா நமக்கு இந்த ஸ்டிச்சு பிரியாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெய்ல் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா. ஸோ இதுக்காக இது டார்னிங் நீடல்னு இதுக்கு பேருங்க. இது எதுக்குன்னா இந்த போல் இந்த பேக்கில் கொண்டு போய் இந்த லூப் எல்லாம் இந்த டெய்ல் எல்லாம் நம்ம பின்னாடி போய் சொருகி விடுறதுக்கு. இதை கட் பண்ணலாம். இப்படி இங்கே கட் பண்ணால் பிரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வேணால் நம்ம கட் பண்ணலாம். ஸோ இப்படியே கட் பண்ணக்கூடாது. இப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சு பிரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக இது டார்னிங் நீடில் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. ஜஸ்ட் நான் உங்களுக்கு இது இப்படி ஃபினிஷ் பண்ணுறதுக்காக காமிக்கிறேன் நான் உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ நீங்கள் லேட்டராக ப்ராஜெக்ட் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெட்டீரியல் எல்லாம் என்னென்ன வாங்கணுன்றது நான் உங்களுக்கு ஒரு வீடியோலேயே சொல்கிறேன். ஸோ இப்போ இது போல் இந்த பின்னாடி கொண்டு போய் எங்கே வேணாலும் சொருகி விட்டுக்கலாம் இந்த டெய்லில். ஸோ அதுக்கு தான் இந்த நீடில் இது பண்ணிவிட்டு உடம்பு கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஸோ இது டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது
13 ரோஸ் இருக்குது. 13 ரோ போட்டு இவ்வளோ வித்து தான் இருக்கு. ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்துட்டு இது 9 ரோ போட்டிருக்கேன். இது இவ்வளோ வித்து. இது 5 ரோ போட்டு இதுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இது 9 ரோவோட வித்து, இது 5 ரோவோட வித்து. ஸோ விச் மீன்ஸ் இந்த டபுள் க்ரோஷேயோட ஸ்டிச் வந்து லாங்காக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருங்க இந்த ஸ்டிச்சு. ஸோ இந்த டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, இதோட ஷார்ட் ஃபார்ம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சிங்கிள் க்ரோஷேனா எஸ்சி. இப்போ ப்ராஜெக்டில் வந்துட்டு எஸ்சி இவ்வளோ செயின்ஸு, ஹெச்டிசி இவ்வளோ செயின்ஸ் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அப்போ அதுக்காக எஸ்சின்னா சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷேனா ஹெச்டிசி, ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு ஷார்ட் ஃபார்ம். ஓகே, டபுள் க்ரோஷேக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து டிசி. ஓகே, ஸோ நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சும் பார்த்தோம் இல்லையா. ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு வரும். அந்த ஃபர்ஸ்ட் லூப்பை கொண்டு வந்து செகண்ட் லூப்பில் விடுறது தான் ஸ்லிப் நாட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேட்டர்னே போடலாங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.